ஹலோ வெல்த் ஃபார் எவர் நரம்பை காக்கக்கூடிய ஒரு சில விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி, அதாவது விட்டமின் குறைபாடுனால நமக்கு நரம்பில் வந்து பல ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதாவது நீங்கள் நிற்கும்போது கால் வலி, அந்த காலில் வந்து உள்ளங்காலில் வந்து ஒரு மந்தமாக இருக்குது, இல்லைன்னா வந்து குதிங்காலில் பயங்கரமான வலி, கையில் வலி. ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் ஏற்படுவது பார்த்தீங்கன்னா நரம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்லைனா தசைகள் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஸோ இது எல்லாம் இந்த நரம்புகள் எதுக்குனால ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு போகக்கூடிய அந்த விட்டமின் வந்து ஒரு டிஃபிஷியன்சி, ஒரு குறைபாடாக வர்றதுனால தான். ஸோ அப்போ வந்து இந்த நரம்புகள் தசைகள்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் B12, அதாவது விட்டமின் பி வரிசையிலேயே வந்து நிறைய இது இருக்குது. அதாவது விட்டமின் B1, B2, B7, B6, B12, இந்த மாதிரி நிறைய விட்டமின் B9 இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் விட்டமின் B12, ஸோ இந்த உணவு என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. ஸோ இது எதில் அதிகமாக இருக்குன்னா அசைவ உணவுகளில் வந்து இறைச்சி உணவுகளில் வந்து இந்த விட்டமின் B12 இருக்குது. அதாவது முட்டையிலையும் இருக்குது, அதுபோல் அசைவ உணவுகள் அதுலேயும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் சம்மந்தமான பொருட்கள், இந்த சீஸ், ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் B12 வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 வந்து இதுக்கு தேவை. இந்த விட்டமின் B6 வந்து நரம்பு சுற்றி மயலின் அப்படின்னு சொல்லி ஒரு உரை இருக்கும். ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் B6 வந்து தேவைப்படுது. ஸோ இந்த விட்டமின் B6 வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டையிலையும் வந்து விட்டமின் B6 வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இந்த பருப்பு வகைகள், ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இந்த விட்டமின் B6 வந்து கிடைக்கிது. மூணாவது பார்த்தீங்கன்னா விட்டமின் D. ஸோ இந்த விட்டமின் டிங்கிறது வந்து டைரெக்டாக நம்மளுடைய சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் தான், சூரிய வெளிச்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின். ஸோ இதை நீங்கள் சூரிய வெளிச்சம் பட்டாவே ஓரளவு இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படும். ஸோ அது போக டேப்லெட் வடிவிலையும் வந்து விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ அது போக எந்த உணவுகளில் இருக்குன்னா கடல் மீன்களில் வந்து இந்த விட்டமின் டி வந்து அதிகமாகவே இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இதயத்துக்கு நல்லது, நரம்புக்கும் நல்லது. இது வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா இதுவும் வந்து கடல் மீன்களில் வந்து